அருவிலையோ ஆற்றுலையோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இயர் மஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நீச்சல் வீரர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இயர் மஃப்ஸ் போட்டு குளிக்கிறது அருவியில் குளிக்கிறது நல்லது. அப்போ தான் காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கலாம். சரி, இயர் மஃப்ஸ் கொண்டு போகல, நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதாரணமாக துண்டை வச்சு நம்ம எப்படி நம்ம உடம்பை துடைக்கிறோமோ அதே மாதிரி காதை மெதுவாக விரல்களை வச்சு நம்ம துண்டை வச்சு துடைச்சாலே போதுமானது. அப்படியே இல்லையா, காதை மேலும் கீழும் அப்படி ஆட்டினீங்கனாலே உள்ளே இருக்க தண்ணி தானாக வெந்துடும். அப்படியும் இல்லைன்னா ஒரு டேபிள் ஃபேன் முன்னாடி நம்ம காதை காமிச்சாலே போதும், அந்த உள்ளே இருக்க தண்ணி காணாமல் வந்துடும். தயவு செய்து நீங்களாகவே காதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி எதையும் போட்டு குடையாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புவது, காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது அறவே கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் எந்த ENT டாக்டராவது காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு வேக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறதால நீங்கள் அந்த அழுக்க வேக்ஸை உள்ளே தான் புஷ் பண்ணுவீங்க, அதை வெளியே கொண்டு வர முடியாது. தயவு செய்து காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் நாங்கள் ரொம்ப கம்பெனி ப்ராடக்ட் தான் வாங்குகிறோம், ஹை குவாலிட்டி தான் வாங்குகிறோம். நோ, நீங்கள் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. நான் ஒரு ENT டாக்டராக இருக்கேன், எனக்கும் காதில் ஏதாவது ப்ராப்ளம், என் காதை க்ளீன் பண்ணணும்னா கூட நான் இன்னொரு ENT டாக்டர்கிட்ட போய் தான் என் காதை க்ளீன் பண்ண ஒழிய என்னாலேயே என்னுடைய காதை க்ளீன் பண்ண முடியாது. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எந்த அவசியமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி வேக்ஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் வேக்ஸ் டிஸ்போசல், இது ஒரு சைக்கிள் மாதிரி. இது நார்மலாகவே இந்த பேலன்ஸ் நம்ம காதில் இருக்கும். நம்ம காதுகளுக்கு செல்ஃப் க்ளீனிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ யாருக்குமே காதை க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறதுல பெரும்பாலானோருக்கு காதை சுத்தமாக வச்சுக்கணுன்ற நோக்கத்தை விட அதில் கிடைக்கிற அந்த சுகம்தான் அவங்கள காதை குடைய இது ப்ரொமோட் பண்ணுது. அவங்க இந்த காதை குடையிறதுக்கு ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த நியூ இயரில் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும், இனிமேல் நான் காட்டன் பட்ஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது எந்த விதத்துலையும் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறது சிறந்தது கிடையாது, நல்ல விஷயம் கிடையாது.